பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த மீண்டும் டெய்லி டெலிவரன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளோட பேச வார்த்தை நாம் பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். ஜெனசிஸ் சாப்டர் 28 verse 15. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கை விடுவதில்லை என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்கள் கூட இருந்து நீங்கள் போகிற இடத்துல ஏசப்பா உங்கள் கூட இருந்து உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்குறாங்களோ அது எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன், நான் உன்னை விட்டு விலகுதல் என்று ஏசப்பா வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் நீண்ட நாட்களாக அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராமல் தடியாக இருக்குதா? ஒருவேளை ஏசப்பா எனக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்தார், இந்த வருஷம் ஆரம்பமாகி இந்த 7 மாதம் ஆயிடுச்சு, ஆனாலும் என் வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தை நிறைவேறலை என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யுமலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். ஏசப்பா உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்காங்களோ அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலை நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, எந்த சூழ்நிலை கலங்காதபடிக்கு ஏசப்பா உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்காரோ அந்த வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. ஏசப்பா வாக்கு கொடுக்கிற தேவன், வாக்கு மாறாத தேவன். எங்கள் ஊழியத்தின் பாதையில் கூட நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஏசப்பா என்ன வாக்கு தத்தம் கொடுக்குறாங்களோ அந்த வாக்கு தத்தை வைத்து நாங்கள் செபிக்க ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ஊழியத்தில் அற்புதங்களை செய்கிறார், ஊழியத்தின் தேவைகளை சந்திக்கிறார், ஊழியத்தில் அநேக அதிசயங்களை செய்கிறார். எங்களுக்கு மாத்திரம் இல்லை, இதை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட ஏசப்பா அற்புதங்களை செய்ய போகிறார். ஒருவேளை ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுத்து அது நிறைவேற்றாமல் இருக்குதா, இன்னும் அது நடக்கலை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு ஏசப்பாவுடைய வாக்குத்தத்தை விசுவாசிங்க. அவர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை நம்பி நீங்கள் தினந்தோறும் அவரை நோக்கி செபிக்கும் போது நிச்சயமாக இந்த மாதம் ஏசப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த மாதம் நீங்கள் அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. அநேக நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நோக்கி நீங்கள் செபிக்கும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி வாக்கு கொடுத்ததை போல ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல ஏசப்பா நோக்கி நாம் செபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வேலை கொடு ராஜா, என் ஜனங்களுக்கப்பா நீர் என்னென்ன வாக்கு கொடுத்தப்பா நீங்கள் நடத்துகிற ராஜா, இந்த வேலை கூடப்பா உண்மை விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நோக்கி பார்க்குற ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. நீங்கள் வாக்கு கொடுப்பது மாத்திரம் அல்லப்பா, அந்த வாக்கு தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமலும் நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை என்று வாக்கு கொடுத்தீரே. என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா நீங்கள் என்னென்ன அற்புதங்களை செய்ய வாக்கு கொடுத்துருக்கிறீங்களோ, அதிசயங்களை செய்ய ஆசீர்வதிக்க வாக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் இந்த மாதத்தில்ப்பா நீங்கள் அற்புதங்களை அதிசயங்களை செய்தப்பா. அந்த வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு வாழ்க்கையில நீங்கள் அதிசயங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.